ஹலோ வீவர்ஸ், சிம்மராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜூன் 25ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறாங்க. காரணம் என்னன்னா, அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஜோதிட ரீதியாக ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில தான் சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதே நிலையானது இனி வரப்போகின்ற நாட்களிலேயும் தொடரக்கூடுமா? அதீதமான லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் இருக்க போகிறதா? தொழில் ரீதியாக வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? பணத்தை வேறு இடத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அதன் மூலமாக இப்போது லாபகரமான சூழலானது கிடைக்கக்கூடுமா? அதே போல பார்த்தீங்கன்னா, நாம ஏதாவது சேமிப்புல ஈடுபடலாமா? தங்க நகை வாங்குவது, இது போன்ற சேமிப்புகளில் ஈடுபடுவது இப்போது நல்லதாக இருக்கக்கூடுமா? அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது இருக்கக்கூடுமா? தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது? குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கு இடையே எப்படிப்பட்ட சூழலானது இருக்க போகிறது? பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது அமையக்கூடுமா? உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது? நீண்ட நாட்களாகவே மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக நம்ம தெரிந்து கொண்டு இனி நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பித்ருதோஷம் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக வீடுகளில் ரொம்ப நாட்களாகவே தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடைகளை தாண்டி இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். எனவே காகத்திற்கு என்ன சாதம் வைக்கணும், மேலும் ஜோதிட ரீதியாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதோடு சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இன்னுமே ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றகரமான சூழலானது சிம்மராசி நேயர்களுக்கு அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 25/6/2025 புதன்கிழமை அன்று தான் இந்த ஒரு ஆணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. கிட்டத்தட்ட ஜூலை 16ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. நீங்க எது செய்ய நினைச்சாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். அதே சமயம் பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு சூழலானது இருக்க போகிறது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடைபெற கொடுங்க. ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் சில சுபமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சில தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்கள் இப்போது அந்த விஷயங்களை தாராளமாக இந்த அமாவாசைக்கு பிறகு மீண்டும் நீங்க தொடங்கலாங்க. அதன் மூலமாக அந்த சுப நிகழ்ச்சியானது நல்லபடியாக நடந்து முடியும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வண்டி வாகனத்தை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நீங்க தாராளமாக வாங்கலாங்க. அதற்கு நிலைமையுமே அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்க ஏதாவது லோன் போடுவதாக இருந்தாலும் அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சக்சஸ் ஆகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு உறவினர்களால் மேலும் நண்பர்களின் மூலமாகவும் நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. கொடுத்த கடனை பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்த கடனானது கைக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது நீங்க கொடுத்த பணமானது உங்களுடைய கைக்கு திரும்ப கிடைக்க கொடுங்க. அதுலேயுமே சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த பணமானது எங்க திரும்ப கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாம் ஒரு விதமான விரக்தியில இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த பணமானது மீண்டும் பார்த்தீங்கன்னா கைக்கு கிடைக்க போகிறது. இதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தந்தை உடனான மனஸ்தாபமானது நீங்கி சுமூகமான உறவானது ஏற்பட போகிறது. தந்தை வழி
உறவுகளின் மூலமாக அலைச்சலுடன் ஆதாயமும் ஏற்படக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா சூழலுமே இருக்க போகிறது. எந்த அளவுக்கு அலைச்சல்கள் இருக்குதோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா அதன் மூலமாக சிம்மராசி நேயர்களுக்கு ஆதாயமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கியமானது பாதிக்கப்படலாம் என்பதால ஆரோக்கியத்துல அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. அதே போல ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது நீங்க சிரமங்களை சந்திக்கிறீங்க என்றால் அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக பார்ப்பதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்து கொள்ளலாங்க. அதை விட்டுட்டு இது என்னடா பண்ண போகுது, இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இல்லைனா அப்படியே விட்டு விடுவது நல்லதாக இருக்காதுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகும் போது மருத்துவ செலவுகளுமே அப்போது ஜாஸ்தியாகுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரச்சனை இருக்கும்போதே அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கி ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லதாக இருக்க கொடுங்க. எது செய்வதாக இருந்தாலுமே இருவருமே கலந்து ஆலோசித்து ஒரு விஷயங்களை செய்யும் போது நிச்சயமாக அந்த விஷயமானது உங்களுக்கு நல்லபடியாக வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அதை விட பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பு மணியோனியமும் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சில நேரங்களில் பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடமான நிலைகளை பார்த்தீங்கன்னா சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனம் பார்த்து கொண்டே இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் மூலமாக அதீத கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. சற்று முயற்சியின் பேரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது. தாய் மாமனுடைய வகை உறவுகளால பாத்தீங்கன்னா சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு அதிகமாக உங்களுக்கு பணி சுமையானது ஏற்படுவதால மனதுல அவ்வவிதமான பாத்தீங்கன்னா சோர்வானது ஏற்படலாம். உடல் அசதியுமே பாத்தீங்கன்னா உண்டாகலாம். உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்க கொடுங்க. கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேர காலத்தில் சிம்மராசி நேயர்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து தான் எல்லா விஷயங்கள்லையும் நீங்க செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலையே காணப்பட போகிறது. உழைப்புக்கு ஏற்ப ஆதாயமானது கிடைக்க போகிறது. மேலும் சிம்மராசி நேயர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்பட போகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாய் வரலாங்க. மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. வட்டிக்கு ஆசைப்பட்டு பிறகு பாத்தீங்கன்னா முதல் பணமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அதாவது நீங்க கொடுத்த பணமே பாத்தீங்கன்னா வராது, வட்டியும் வராது என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகிறது. கணவருடைய அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க போகிறது. சிலருக்கு வெளியூரில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகிறது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த அமாவாசை நாளன்று காகத்திற்கு ஒரே ஒரு சாதத்தை மட்டும் வச்சுட்டு வாங்க. அதாவது காகத்திற்கு பார்த்தீங்கன்னா எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது கிடைக்கும். பித்ரு தோஷமானது நீங்கும். இதனால குடும்பத்தில் ரொம்ப நாட்களாகவே தடைகளாக இருந்து கொண்டு இருந்த பல நல்ல விஷயங்களானது தடைகளை தாண்டி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்துல சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல
ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. நிச்சயமாக காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை அமாவாசை அன்று வச்சுட்டு வாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.